Hi students, Thalanan YouTube channel. 12th Tamil half-yearly exam important question paper. நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக half-yearly exam 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா +2 தமிழ் பிக் கொஸ்டின் 6 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தலானன் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு வந்து நாம் என்ன கொஸ்டின் கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு 100% நம்ம கேரண்டி கொடுப்போம். நல்ல மாணவர்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. தலானன் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட் 12th தமிழ் 4 மார்க்கு சிறுவினா கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிக் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஏங்குழி நீர் ஞானத்தை இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்காக அதை கொடுத்துருக்கோம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பானை செந்நிற பூக்காடாம் வானமாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்னும் நிறைந்திருப்பதை குறிப்பிடுக. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது. இது திருக்குறள் கேள்வி. குறள் வழி விளக்குக. பண்டை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இந்திய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. குகனோடு ஐவராகி வீடனோடு இவரான நிகழ்வை சுட்டி காட்டுக. ஏற்கனவே சொன்னோனமோ அந்த இடஞ்சுட்டி பொருள்கள் உள்ளது. மணந்தகம் விளக்குக. ஒருமுக இளநி பொறுமுக இளநி கரந்தைமுக இளநி விளக்குக. மணலில் எழுதிய நூல் தற்கால மறைமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து உரைக்க. மாணவர்கள் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை பிடிஎஃபாக தேவைப்படுச்சுன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் நீங்கள் மாணவர்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 9 ரூபா 94 86 50 51 31 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு நம்பர் கூட அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புவேன். வெறும் 9 ரூபா மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மாணவர்களுக்கு அவங்கவுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும். மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் நின்றி விளக்குக. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகை சான்றாக வள்ளுவர் கூறுகிறார். சூதும் கல்லும் கேடுதரும் திருக்குறள் வழி விளக்குக. ராமலிங்கடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். மாணவர்கள் வந்து திரும்பவும் சொல்கிறோம், இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வந்து நெடுவினா சிறுவினா குருவினா 3மே வேணும்னா மாணவர்கள் வந்து வெறும் 27 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த 27 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்களே நேரடியாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் அனுப்பி வைக்கும்போது என்ன தேதியில் அனுப்பி வைக்கிறீங்கிறது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்குறோம், ராமலிங்கடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். மாளாத காதல் நோயாளர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஊமை கூட்டும் செய்தி பப்ளிக்லேயே வரக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக இதை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படித்து ஆகக்கூடிய ஒரு கேள்வி. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர பரிந்துரை இது எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈசன் மகன் நின்றார் ஓர் ஏழை என ஓர் மீன் இடைஞ்சிட்டு பொருளுக்கு கொஸ்டின் நம்பர் 1 கொடுத்துருந்தோம் ஏற்கனவே. அந்த கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 17 இந்த ரெண்டில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். அல்லது கொஸ்டின் நம்பர் 15 மாளாத காதல் நோயாளன் போல இந்த 3ல் ஒரு கேள்வி இடைஞ்சுட்டி பொருட்களில் இருக்கும். அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின் வந்து ஒமிட் பண்ணாமல் முழுசாக நீங்கள் படிங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த மாணவர்களுக்கான +2 தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் half-yearly எக்ஸாம் குருவினா வருது. அதனை தொடர்ந்து அனைத்து சப்ஜெக்ட்டுகளுக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வர மாதிரி முன்னாடி half-yearly எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வரும். இந்த half-yearly இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்து படிங்க. தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு மாணவராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இந்த தமிழ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை பார்த்து படிச்சதுனால உங்களுக்கு எத்தனை மார்க் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் மாணவர்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் உடனே வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் வரும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணுங்கிறத தகவல் சொல்லுங்கள். தலானன் யூடியூப் சேனல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் 2025.